நரேந்திரர் ஒருமுறை ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம், குருதேவா, எனக்கு நிர்விகல்ப சமாதி நிலையை அருள வேண்டும். அந்த நிலையிலேயே நான் எப்போதும் இருக்க விரும்புகிறேன் என்று தனது ஆழ்ந்த ஆன்மீக வேட்கையை வெளிப்படுத்தினார். அதாவது, ஒரு துளி கடலில் கலந்து மறைவதைப் போல தனது தனித்தன்மை அழிந்து இறை உணர்வோடு ஒன்றிப்போவதையே அவர் உயர்ந்த நிலையாக கருதினார். ஆனால் நரேந்திரரின் இந்தச் சொற்களைக் கேட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மெலிதாக சிரித்தார். நீ இவ்வளவு சுயநலவாதியா என்று அவரிடம் கேட்டார். நரேந்திரர் அதிர்ச்சியுடன் குருவை பார்த்தபோது அந்த உன்னதமான ஆலமர உதாரணத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விளக்கினார். அப்பா நரேன், நீ வெறும் சமாதி நிலையில் மட்டும் ஆழ்ந்து கிடப்பதை நான் விரும்பவில்லை. நீ ஒரு பெரிய ஆலமரம் போல வளர வேண்டும். ஆலமரம் என்பது தனக்காக மட்டும் வாழ்வதில்லை. அதன் நிழலில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இளைப்பாறுகிறார்கள். பறவைகள் தஞ்சமடைகின்றன. அதுபோல நீ ஒரு மகா சக்தியாக வளர்ந்து உனது ஞானத்தாலும் அன்பாலும் உலக மக்களுக்கு நிழல் தர வேண்டும். சமாதி நிலை என்பது உனக்கு ஒரு கைப்பிடிக்குள் இருக்கும் விஷயம்தான். ஆனால் நீ செய்ய வேண்டிய மக்கள் சேவை இன்னும் அதிகம் இருக்கிறது என்று போதித்தார். மூலாதாரத்தில் ஒடுங்கும் விதை, அதாவது சமாதி நிலை, ஒரு கட்டத்தில் சகஸ்ரஹாரத்தில் விரிந்து ஒரு பெரிய ஆலமரமாக மாற வேண்டும் என்பதை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்று நரேந்திரருக்கு உணர்த்தினார். தனிமனித முக்தி என்ற நிலையிலிருந்து உலக நன்மை என்ற நிலைக்கு நரேந்திரரை உயர்த்திய மிக முக்கியமான தருணம் இது.